புதுச்சேரி சாரம் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை சுற்றி மழைநீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியிருக்கின்றனர். இது தொடர்பான தகவலை நமது செய்தியாளர் அருண்குமாரிடம் கேட்கலாம். அருண்குமார், புதுச்சேரியில் தற்போதைய கள நிலவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக புயல் கரையை கடந்ததிலிருந்து பார்க்கும்போது புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் 46 சென்டிமீட்டர் அளவானது அதிகபட்ச மழையானது பெய்திருக்கிறது. தமிழகத்தில் பார்க்கும்போது அதே அளவுக்கான விழுப்புரம் மாவட்டத்தில் அது மழையானது பெய்தது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் கடுமையான ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கு என்றே சொல்ல வேண்டும். இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் அதாவது புதுச்சேரி மாநகரம் முழுக்கும் பார்க்கலாம். நீங்கள் பல இடங்களில் மரங்கள் முழுமையாக சாய்ந்திருக்கின்றன. இங்கே இருக்கக்கூடிய அந்த சிக்னல் கோபுரங்களும் முழுமையாக பல இடங்களில் சாய்ந்திருக்கின்றன. உடனடியாக அகற்றுவதற்கான பணிகளும் அங்கு இருக்கக்கூடிய அரசானது செய்திருக்கிறார்கள். இருப்பினும் இங்க இருக்கக்கூடிய பல பகுதிகள் முழுமையான வெள்ளத்தால் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இங்க இருக்கக்கூடிய அதாவது சாரம், சக்தி நகர், பிருந்தாவன் நகர் உள்ளிட்ட பல பகுதிகள் முழுமையாக நீரில் மூழ்கி இருக்கிறது. இங்கே நம்ம இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் முழுமையாக அதாவது இங்கே இருக்க கழுத்தளவிற்கான தண்ணீரானது பல பகுதியில் இங்கே இருக்கிறது. நம்ம இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் முழங்கால் அளவிற்கான தண்ணீரும் அங்கே இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதியில் கழுத்தளவிற்குமான தண்ணீருமானது முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கிறவர்கள் அனைவரும் தற்போது அவர்களுடைய வீடுகளை காலி செய்துவிட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழலும் நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களும் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். நீங்கள் எந்த பகுதி இது? சத்தியநகர் தான். எப்படி இருக்கு மழை? வீட்டுக்குள்ள இடுப்பு அளவு தண்ணி வந்துடுச்சுண்ணே. வீட்டுக்குள்ள இருக்க முடியல. எல்லாரும் மட்டமாடி அந்த மாதிரி பகுதியை தேடி போயின்னு இருக்கிறோண்ணே. சுத்தமாக இருக்க முடியல வீட்டுக்குள்ள. இப்போ இந்த பகுதியில் மட்டும்தான் அந்த தண்ணீரானது இருக்கா, இல்லை வேற இன்னும் எந்த நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வந்துட்டு இருக்கீங்க சார்? சார், நான் இப்போ கோரிமேட்லேருந்து ராஜா தேட்டர் பக்கம் போயிட்டு இருந்தேன். வரும்போது கொஞ்சம் தண்ணி இருந்தது. அப்படியே போயிடலான்னு போயிருந்தேன். வண்டி ஃபுல்லாகவே முழுகிடுச்சு. வண்டி அப்படியே வெள்ளை புகை அடிக்குது. அடுத்தது அதையும் தாண்டி போக முடியல. சாரம் தாண்டி சாரம் பூ மார்க்கெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணி இடுப்புக்கு மேலே வந்துச்சு. இது மக்களும் அவதிப்படுறாங்க. உள்ளே இருக்கிற அந்த வண்டி எல்லாமே வெளியில் அடிச்சுன்னு வந்துது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க மக்கள். தேங்க்யூ சார். இன்னும் அந்த குடியிருப்புகளிலிருந்து அதாவது அந்த குழந்தைகளுடன் வெளியே வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடியுது. ஆனால் இப்போது அங்கே எவ்வளோ தண்ணீர் முழுமையாக இருக்குது? அதாவது ஃபஸ்ட்டு தெருவிலே ஒரு 5 அடிக்கிட்ட தண்ணி இருக்குது. போக ஒரு 6 அடி ஆகுது. இது தண்ணி வற்றத்துக்கு வாய்ப்பே இல்லை. எல்லா இடத்துலையும் தண்ணி போய் முடங்கி நிற்குது. நாங்கள் ஜென்ரேட்டர் போட்டு இழுக்கிறோன்னு பார்த்தாலும் எம்எல்ஏ சொல்லி அப்பயும் இழுக்க முடியல. ஜென்ரேட்டர் போட போகிறதுக்கு வழி இல்லை. அதனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியல. தண்ணி வற்றினா தான் உண்டு மக்களுக்கு. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பால் பாக்கெட்டுக்கு தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாகுது. வெளியில் வர முடியல மக்களால். அதுக்கு இந்த அரசாங்கம் தான் ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். இங்கே நீங்கள் பார்க்கலாம். மேலும் இங்கே இருக்கக்கூடிய நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், அதாவது 2 சக்கர வாகனங்கள் முழுமையாக நீரில் மூழ்கி இருக்கக்கூடியதும், 4 சக்கர வாகனங்கள் பாதிக்கு மேலே மூழ்கி இருக்கக்கூடியதும் நம்மால் பார்க்க முடிகிறது. எந்த பகுதியிலேருந்து வரீங்க? இப்போ எவ்வளோ மழையானது தேங்கி நிற்கிது? இந்த ஏரியா தான். என்னோட வயசுக்கு இந்த அளவுக்கு பார்த்துக்கிறீங்க. இவ்வளோ தண்ணியெல்லாம் அதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். இவ்வளோ தண்ணியெல்லாம் கொஞ்ச நேரம் பெஞ்சாலும் டக்குன்னு போயிடும். இப்போ என்ன இவ்வளோ தான் தண்ணி இருக்குது. இந்த என்ன போகுது எப்போ வடின்னு தெரியல. ரொம்ப கஷ்டம். 12 கிராஸ் இருக்குது. 12 திராவிலையும் நேரம் நெஞ்சளவுக்கு தண்ணி இருக்குது. ஒரு 1500 பைக்கு மேலே லாஸ் ஆகிருக்குது இந்த ஏரியாவில். ரொம்ப கஷ்டம். இப்போ என்ன வழி எப்போ இதாகும்னு தெரியல. ரொம்ப கஷ்டம். இல்லை, இது வரைக்கும் இங்கே இவ்வளோ மாதிரி யாரும் பார்த்ததில்லை. இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. இந்த 30 வருஷமாக அவர் இருக்கிறாரு. 40 வருஷமாக இந்த அளவுக்கு தண்ணி வந்ததில்லை. இப்போ இங்கே இருக்கக்கூடியவர்கள் அதாவது அவர்கள் தற்போது வீடுகளிலிருந்து வெளியே செல்லக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. நான் இப்போ எங்கேருந்து வரீங்கண்ணா? திருச்செந்தூர்லேருந்து வரோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரோம். முட்டுக்கு தண்ணி, இடுப்புக்கு தண்ணி இருக்குது. அங்கேருந்து இடந்து வந்துட்டு இருக்கும் முட்டு தண்ணிகளை. அதாவது இங்கே இருக்கக்கூடியவர்கள், அதாவது இங்கே இருக்கக்கூடிய பிரதான பேருந்து நிலையங்கள், அதாவது இந்த சாரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் பிரதான பேருந்து நிலையம் இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது. அதன் காரணமாகவும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் வெளியே வர முடியாமல், அதாவது இங்கே இருக்கக்கூடியது அதாவது தண்ணீர் முழுமையாக அங்கே தண்ணீர் நிற்கக்கூடிய ஒரு காட்சிகளும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இங்கே இந்த பகுதியில் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்கண்ணா? இங்கே இவ்வளோ தண்ணி இருந்திருக்கேன் இந்த பகுதியில்? இது வரைக்கும் இந்த மாதிரி கிடையாதுங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்ததில். நான் பிறந்ததுலேருந்து தான் ஃபஸ்ட் டைம்.
இந்த அளவுக்கு தண்ணி இல்லை. இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் உள்ளிட்ட பல பகுதிகளில் அதாவது அந்த மருத்துவமனைகளில் வந்து தண்ணீரானது முழுமையாக தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகளும் இங்கே இருக்கக்கூடியதை வடிகால் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடியது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் முழுமையாக வந்து இங்கே தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இங்கே செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இப்போது அண்ணா, இப்போ நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து வரீங்கண்ணா? இப்போ இபியில் ஒர்க் பண்ணுறீங்க போல இருக்குது. நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க? நான் மரக்காணத்துலேருந்து வரேன். விழுப்புரத்துலேருந்து அவங்களுக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு போனேன் நேற்று நைட்டு. இது வரைக்கும் வரவே முடியல. நான் பாண்டிச்சேரியில் அங்கே ஒரு இடத்துல ஓரமாக தங்கிட்டு இப்போ காலைல பலன் வந்துட்டுருக்கேன். இன்னும் ஈஸியாக போய் பிடிக்கணுன்னா எப்படி போகிறதுன்னு தெரியல. அதான் பார்த்துட்ருக்கேன். இப்போ வேறு என்ன சார் இப்போ இங்கே இப்போ இந்த டூ வீலர்ஸே எல்லாமே முழுகிருக்கு. வேறு என்ன கரண்ட் இல்லையா? அந்த என்ன மாதிரி பிரச்சனை? கரண்ட்டு, மக்களுடைய அடிப்படை தேவைகள் எதுவுமே வந்து இப்போ கிடைக்க முடியாத அளவுக்கு டோட்டலாக வந்து இதாக இருக்குது. ரொம்ப சீரியஸாக அஃபெக்டடு இந்த பாண்டிச்சேரி. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷத்தில் இந்த அளவுக்கு சீரியஸ் அஃபெக்டட் இல்லை. ஓகே. இந்த மாதிரி ஒரு சூழலை நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த பகுதி முழுக்க, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து அந்த தண்ணீர் தேங்கி நிற்பதும், வாகனங்கள் முழுமையாக சேதம், 2 சக்கர வாகனங்கள்லாம் முழுமையாக சேதம் அடைந்திருக்கக்கூடிய காட்சிகளும் வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இந்த போன்ற ஒரு சூழலிலும் வந்து வேலைக்கு வந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. முழுமையாக வந்து நீரில் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆரம் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை சுற்றி மழைநீர் தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியிருக்கின்றனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்குமார்.